வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனா காலங்கள் பற்றிய தொடருங்க. இது காலங்கள்னா டென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அதை ஆங்கிலத்திலையும் எழுதுறதுக்கும் தமிழில் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவு பண்ணிட்டு வர்றோம். நம்ம பார்த்துட்ருக்க செக்ஷன் என்னென்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி விதவிதமாக உபயோகிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் நெகட்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது, நான் இந்த வேலை செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி நெகட்டிவாக யூஸ் பண்ணுறதுனா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, நான் முருகனுடைய பிறந்த நாளுக்கு போக போகிறதில்ல, ஏதோ வேறு வேலை இருக்குது. முருகனோட பிறந்த நாள் இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் இருக்குது, இல்லை ஒரு 5 நாளைக்கு அப்புறம் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் அவனோட பிறந்த நாளுக்கு போக போகிறதில்லை. இது எப்படி சொல்லலாம், போக போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் போக போகிறதில்லை, இந்த போகிறதில்லைங்கிற ஒன்பியும் போகங்கிறது 1ஏவும் போட்டிருக்கேன். ஆனால் இங்கிலீஷில் வரும்போது எப்படி மாறிவிடும்னா போகிறதில்லை போக அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் மாறிடும். போகிறதில்லைன்னா என்ன, ஐ எம் நாட் கோயிங், ஐ எம் நாட் கோயிங், ஐ எம் நாட்டுங்கிறதுனா இல்லைங்கிற மாதிரி, போகிறதில்லைங்கிற மாதிரி வர்றதுக்கு என்னது ஐ எம் நாட். போகங்கிறதுக்கு கோயிங், ஐ எம் நாட் கோயிங் எப்படி வரும், ஐ எம் நாட் கோயிங் டு முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டி, நான் முருகனோட பர்த்டே பார்ட்டிக்கு போக போகிறது இல்லை. எப்படி மாறிடுது, ஐ எம் நாட் கோயிங் டு, ஏன்னா இது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஆம்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தானே சார் குறிக்கணுங்கிறீங்களா, அப்படி இல்லை. நீங்கள் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய வார்த்தைகளையும் இவ்வாறு குறிப்பிடலாம். ஐ எம் நாட் கோயிங் டு முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டி சொல்லுவீங்க, ஐ எம் நாட் கோயிங் டு மை பிரதர்ஸ் மேரேஜ், அல்லது ஐ எம் நாட் கோயிங் டு த ஸ்கூல் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லணும். இதையே வேறு மாதிரி எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, ஐ எம் நாட் அட்டெண்டிங் முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டி அப்படின்னா ஃப்யூச்சரில் அவன் நாளைக்கு இருக்குன்னா நாளைக்கு இருக்கதான் சொல்ல போகிறீங்க. ஐ எம் நாட் அட்டெண்டிங் முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கீங்க, 5 பேர் ஃப்ரெண்ட்ஸு, 4 பேர் சொல்கிறாங்க நான் முருகனோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஐ எம் நாட் கோயிங் டு அட்டெண்ட் முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லலாம். ஐ எம் நாட் கோயிங் டு முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லலாம். ஐ எம் நாட் அட்டெண்டிங் முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லலாம். இப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டிக்கும் இப்போ இதில் என்ன, இதில் பாருங்கள் ஐ எம் நாட் கோயிங் டு அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்கோம், ஐ ஆம் நாட் அட்டெண்டிங், ரெண்டுக்கும் அர்த்தம் இருக்குது. வேறு அதனால் டூ கிடையாதுங்க, ப்ரிப்போசிஷன் கிடையாது. ஐ எம் நாட் அட்டெண்டிங் முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டி, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ரைட்டா, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். இது என்னது, ராஜன். இப்போ வந்து ராஜன் சொல்கிறான் நானும் அட்டன் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி சொல்லலாம், இந்த இதில் பாருங்கள், அதில் நான் என்ன சொன்னோம், ஐ எம் நாட் அப்படின்னு போட்டோம். இது பிறந்த நாளுக்கு போகிறதில்லை, வர்றதில்லை, போகிறதில்லைன்னா ஐ எம் நாட் கம்மிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ எம் நாட் கம்மிங்கிற மாதிரி இந்த இடத்துல இஸ் நாட் கம்மிங். யார் இஸ் நாட் கம்மிங், ராஜன் இஸ் இன் கம்மிங் டு முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டி, வரப்போகிறதில்லை, போக போகிறதில்லை. ராஜன் முருகனுடைய பிறந்த நாளுக்கு வரப்போகிறதில்லை அப்படின்னு போட்டிருக்கணும். அதுக்கு அர்த்தம் அதுதான், வரப்போகிறதில்லை போக போகிறதில்லை ரெண்டு ஒன்று தான். ராஜன் இஸ் நாட் கம்மிங் டு முருகன்ஸ் பர்த்டே, ராஜனும் வரல அப்படின்னு சொல்கிறோம். ராஜன் இஸ் நாட் கோயிங் டு முருகன்ஸ் பர்த்டே பார்ட்டி இப்படியும் சொல்லலாம். ரெண்டுக்கும், ஏன்னா இது ஃப்யூச்சரில் நீங்கள் செய்யாத காரியத்தை சொல்லும் பொழுது இப்படி சொல்லலாம். இதில் வந்து செய்யாத, நீங்கள் போகலை அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து ஒரு உதாரணம், நான் வீட்டு பாடங்களே செய்ய போகிறதில்ல. வீட்டு பாடம் கொடுத்துருக்காங்க, புதியாக வீட்டு பாடம் கொடுத்துருக்காங்க, வீட்டு பாடம் செய்கிறதுக்குரிய நேரமே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வீட்டு பாடம் பண்ண போகிறதில்ல, நான் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா. செய்ய போகிறதில்லை, போகிறதில்லை போக அப்படின்னு மாறிடும் இல்லையா, அல்லது போகிறதில்லை செய்யன்னு மாறிடும் இல்லையா. ஐ எம் நாட் டூயிங், ஐ எம் நாட் டூயிங் த ஹோம்ஒர்க், ஐ எம் நாட் டூயிங் தி ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அல்லது எப்படி சொல்லலாம், ஐ எம் நாட் கோயிங் டு டூ த ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இது ஃப்யூச்சரில் வர்றதுனால ஐ எம் நாட் டூயிங் த ஹோம்ஒர்க் அல்லது ஐ எம் நாட் கோயிங் டு டூ த ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா, அடுத்த ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இது அவங்களுடைய அம்மா இன்று சமைக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் இவங்க சொல்கிறாங்க பிரியாணி செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. காலையில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி சமைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சமைக்க போகிறதில்ல எப்படி போகிறது,
போகிறதில்லை சமைக்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இஸ் நாட் குக்கிங். எப்படி ஃப்யூச்சரை குறித்தாலுமே கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் இது என்னது தான் குறிக்குது? ஃப்யூச்சரை குறிக்குது. ஹர் மதர் இஸ் நாட் குக்கிங் டுடே அப்படின்னா சமைக்க போகிறதே இல்லை. ஷீஸ் ஏன்னா இனிமேல் தான் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கல. ஐ ஆம் குக்கிங்னா இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் குக்கிங் பிரியாணி அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்? பிரியாணி சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கள், ஹர் மதர் இஸ் நாட் குக்கிங் டுடே அப்படின்னா இன்றைக்கி சமைக்க போகிறதில்லை அப்படிங்கிற அர்த்தம் ஃப்யூச்சரில். ரைட்டா? இந்த மாதிரி சொல்லலாம். இதே இதை எப்படி சொல்லலாம்? ஹர் மதர் இஸ் நாட் கோயிங் டு குக் டுடே அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான். சரியா? ஃப்யூச்சரில் நெகட்டிவ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இது என்ன சொல்கிறான்? எனது அண்ணன் நாளைக்கு பள்ளிக்கு போக போகிறதில்லை. பள்ளிக்கூடம் இருக்குது, ஆனால் ஹோம்ஒர்க் அது நிறையா பண்ணலை. அதனால் என்ன பண்ணிட்டான்? நைட்டே நான் நாளைக்கு பள்ளிக்கு போகிறதில்ல, ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை எப்படி சொல்லுவோம்? போக போகிறதில்லை, போகிறதில்லை போக அப்படின்னு மாறுது இல்லையா? இஸ் நாட் கோயிங். என்னது? மை பிரதர் இஸ் நாட் கோயிங் டு ஸ்கூல் டுமாரோ. ரைட்டா? மை பிரதர் இஸ் நாட் கோயிங் டு ஸ்கூல் டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இதுதாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃப்யூச்சர் உபயோகமாக வரும். மூணாவது ஃப்யூச்சரில் நெகட்டிவாகவும் வரும். இப்படி 3 விதமான வாக்கியம் இருக்குங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையின்பட கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.